தமிழக வெற்றி கழகத்தோட 84 டேஸ் கழிச்சு கிட்டத்தட்ட 80 டேஸ் கழிச்சு தமிழ்நாட்டுல கரூருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மீட்டிங் மக்களை போய் கட்சியோட தலைவரான விஜயனாவா இருக்கட்டும் மொத்த பார்ட்டியா இருக்கட்டும் எல்லாரும் போய் மீட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. சோ மக்களுக்கு வந்து அந்த கூட்டத்தை பார்த்தாலே பயமா இருக்குது. இனிமே யாரும் போக மாட்டாங்க, இனிமே அங்க கூட்டம் சேராது. இவ்வளவு நாள் டிவிகேவோட பெரிய அட்வான்டேஜே வந்து அவங்க காசு கொடுக்காம ஒரு கூட்டம் சேர்றாங்கிறது தான். இனிமே அது நடக்காது அப்படிங்கிறது தான் வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் கிரிட்டிக்ஸ் வந்து காமனா பதிவிட்டு இருந்தாங்க. ஈவன் லெகசி மீடியால பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை தான் பேசிட்டு இருந்தாங்க. இனிமேலாம் கூட்டம் வராதுங்க பாருங்க, நேத்திக்கே வந்து எல்லாரும் வந்து அங்க போட்டோ எல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமே இங்க யாரும் வரமாட்டாங்க, இனிமே டிவிகேக்கு கூட்டம் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அங்க எவ்வளவு கூட்டம் வந்துச்சு? அவங்க கூட்டம் வராதுன்னு சொன்ன இடத்துல கூட்டம் வந்துச்சா? கூட்டம் வர்றது மட்டும் இல்லாம அங்க ஸ்டேஜ்ல விஜயண்ணா வந்து ஆல்மோஸ்ட் 80 டேஸ் கழிச்சு, மோர் தென் 2 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் மக்களை பார்த்து பேசுறாங்க தமிழ்நாட்டுல. கரூருக்கு அப்புறம் எங்கேயுமே தமிழ்நாட்டுல பொதுமக்களை பார்த்து பேசல. இதுக்கு QR கோடு கிடையாது, யாருனாலும் வரலாம். பொதுமக்கள் இருக்க பொதுமக்களை வந்து அவங்க பாக்குறதே கிடையாது. பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் வந்து ஆப்டிக்ஸ், விஷுவலா வந்து மக்கள் பாக்குறப்ப இவங்களுக்கு கூட்டம் சேருதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ இங்க கூட்டம் சேர்ந்துச்சா? சேர்ந்தப்ப அவங்க என்ன பேசினாங்க? பேசியிருக்காங்க. ப்ராபப்லி ஒன் ஆஃப் ஹிஸ் லாங்கஸ்ட் ஸ்பீச்சஸ், half an hour பேசியிருக்காங்க. இந்த ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேவை வந்து ரொம்ப காட்டமா வந்து தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள், விஜய் என்ன சும்மா எல்லா இடத்துலயும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறாங்க, இதெல்லாம் பாலிடிக்ஸா? சும்மா சினிமா டயலாக் பேசுறாங்க, இதெல்லாம் பாலிடிக்ஸா? அப்படின்னு விமர்சனங்கள் அவங்க மேல நிறைய கிரிட்டிசிசம் வைக்கப்பட்டுச்சுல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது முக்கியமா இன்னைக்கு ஈவெண்ட்ல நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவெண்ட்ல டிவிகே பிகம் ஏடிஎம்கே இன்னவே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேவோட எல்லா லீடர்ஸையும் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா எம்ஜிஆர் மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப ஜெயலலிதாவும் அவங்களையும் வந்து எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ டிவிகே வந்து அந்த ஏடிஎம்கேவோட பொசிஷனுக்கு வந்து ஐ பண்றாங்கிறது வந்து அப்போசிஷன், நாங்க தான் டிஎம்கே அல்டர்னேட்டுங்கிறது எய்ம் பண்றாங்கிறது ரொம்ப கிளியரா நடந்திருக்குது. சோ என்ன பேசியிருக்காங்கிறத இன்னைக்கு வீடியோ நான் டீடைலா உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் as I always say, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். ஜெனரல் டாபிக்ஸ்னா ஓகே, பட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்து நான் இன்னைக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நான் நாளைக்கு வீடியோல அப்டேட் பண்ணுவேன். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் A to Z ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எனக்கு ஈஸியா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் அடுத்து எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்ககிட்ட நீங்க கனெக்டடா இருக்கிறப்ப வந்து சேர்க்க முடியும். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஈரோட்ல என்ன நடந்திருக்குது டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ செம்ம கூட்டத்துக்கு நடுவில் விஜய் நான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடில் அந்த லைட்ஸ்க்கெல்லாம் வந்து பெருசா இது வச்சிருப்பாங்கல்ல, தூண் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு மெட்டல் தூண்ல வந்து ஒரு பையன் வந்து ஏறி கொடியை காமிச்சிட்டு இருக்கப்போ பேசிட்டு இருக்கிற விஜயனை வந்து நிறுத்திட்டு, தம்பி நீ இறங்குப்பா, நீ இறங்குற வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்லி அந்த பையனையும் வந்து ரொம்ப ஷேம் பண்ணாம நீ இறங்கு, நான் அப்போ வந்து நான் உன் கூட பாசமா இருப்பேங்கிற ஒரு டோன்ல நான் உனக்கு ஒரு முத்தம் தருவேன் அப்படின்னு சொல்லி அவனை இறங்க வச்சு அவனையும் கூல் பண்ணி அந்த வேற யாருமே அந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. அதுதான் இந்த டிவிகேவோட முக்கியமான டெஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, அசம்பாவிதம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்களால ஒரு கூட்டத்தை போட முடியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணும். அதுக்கு டைரக்டாவே அந்த கட்சியோட தலைவர் வந்து இல்ல நடுவில் ஒருத்தங்க ஏறுறப்ப நீ இறங்குன்னு சொல்லி இறக்கி விட்டதை வந்து இதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இதை எல்லா பொலிட்டீஷியன்ஸும் பண்ணும். டிவிகேலையும் இனிமே இது எப்போ நடந்தாலும் விஜயண்ணா பண்ணாங்கன்னா உயிர் சேதங்களோ இல்ல எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயங்களும் நடக்கிறதுல இருந்து நம்ம தவிர்த்து இருக்கலாம். அண்ட் இட்ஸ் அ குட் மூவ் பை டிவிகே அண்ட் த ஹோல் டீம். ஓகேவா? எனிவே, இப்போ இன்னைக்கு ஸ்பீச்ல என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் இந்த வீடியோ வந்து நம்ம 3 பகுதியாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பொலிட்டிக்கலா அவங்க என்ன பேசியிருக்காங்க, ரெண்டாவது அவங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க. அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்து டிஎம்கே சைட்ல இருந்து வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, சோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க. அண்ட் மூணாவதா ஈரோடு மக்களுக்கு அவங்க டைரக்டா சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது மூணாவதா பார்க்க போறோம். முதல் விஷயத்துல பாலிடிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் மக்களுக்கும் வந்து டைரக்டா ஒரு கான்டாக்ட் இருக்குது. இதை வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களால சுத்தமா ஏத்துக்க முடியல. எதையாவது சொல்லி விஜய் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தை வந்து கெடுத்து விட்டுறணும், விஜயை வந்து ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி நாம வந்து மக்களை வந்து வெறுக்க வச்சிடணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு புரியாதது என்னன்னா, இன்னைக்கு நேத்துக்கு இருக்கிற பழக்கம் இது கிடையாது. நான் 30 இயர்ஸ்ல 10 வயசுல இருக்கிறப்ப நான் சினிமாக்குள்ள வந்துட்டு இது வந்து மோர் தென் 30 இயர்ஸ் பழக்கம். எனக்கும் வந்து மக்களுக்கும் இருக்கிற இந்த ஒரு பந்தம், இதை வந்து இன்னைக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிலாம் கெடுத்து விட்டுற முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்பீச் வந்து உங்களுக்கு வந்து மக்களை பத்தி ஆனா என்ன கவலை இருக்குது? எப்ப பார்த்தாலும் விஜய் வந்து எப்படி கீழே தள்ளி விடலாம், விஜய் பேரை எப்படி கெடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற நீங்க
நீங்க மக்களை பத்தி எங்க யோசிக்கிறீங்க? வள்ளுவர் கோட்டத்தை பத்தி யோசிக்கிற அளவுக்கு நீங்க வந்து மக்களை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வள்ளுவர் கோட்டம் என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னு யோசிச்சீங்களா? இது டீகோட் நான் சொன்னேன்ல, அந்த வள்ளுவர் கோட்டம் என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டம்க்கு கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணி ரெப்ளனிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டம் வந்து டிஎம்கேவோட ஒரு மேஜர் விஷுவல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைல்ஸ்டோன்ஸா சொல்லலாம் ஃபார் தமிழ். நீங்க வந்து அதே மாதிரி கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் இருப்பாரு, அதுவுமே வந்து கலைஞர்னால உருவாக்கப்பட்டது. வள்ளுவர் கோட்டமும் கலைஞர்னால உருவாக்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். சோ அதுக்கு வந்து நீங்க இவ்வளவு கோடி செலவு பண்றீங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தோட இப்போ வரக்கூடிய ஜனநாயகன் படத்தோட கிளாஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து இந்த படம் வருது, பராசக்தி படம் வருது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு எக்ஸிபிஷன் வந்து அகைன் வள்ளுவர் கோட்டத்தில் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டையுமே சேர்த்து எதை பீன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. பட் மோஸ்ட் லைக்லி நீங்க வள்ளுவர் கோட்டத்தை ஹைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வள்ளுவர் கோட்டத்தை உங்களோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கிற ஒரு டோன்ல தான் அது இருந்துச்சு. ஆனா நீங்க ஏன் மக்களை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிறதையே நீங்க பாத்துக்கிறீங்கிறது ஆரம்பிச்சு அப்புறம் வந்து ஏடிஎம்கே வந்து போற போக்குல ஒரு தாக்குதல் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் அண்ணா எம்ஜிஆர் அவங்களோட போட்டோ எல்லாம் நீங்க ஏன் யூஸ் பண்றீங்க நிறைய பேர் கேக்குறாங்க. அண்ணா எம்ஜிஆர்ங்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் சொந்தமானவங்க, ஒரு கட்சிக்கு சொந்தமானவங்க இல்ல, அதெல்லாம் யாரும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கே ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சி சொல்றாங்க. எஸ்பெஷலி டிஎம்கே மாதிரி பொலிட்டிஷியன் ஒரு ஆட்களே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் ஆட்களே இல்லைன்னா ஏன் எங்க போனாலும் எங்களை பத்தியே புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க வந்து எங்களை பத்தி பேசாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈவினிங் வந்து பேனல் டிஸ்கஷன் நடக்கும். நம்ம வீட்டுல அப்பா இல்ல அம்மா வந்து உட்காந்து மெயினா இந்த ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இந்த டிபேட் பார்ப்பாங்க. எஸ்பெஷலி எல்லார் வீட்லயும் அப்பா கண்டிப்பா பார்த்துருவாங்க. அந்த பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எல்லா நியூஸ் சேனல்லையும் உட்காந்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா சில பேரை வந்து நீங்க ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அந்த மாதிரி அனுப்பிச்சு விடுறீங்க. ஆனா அவங்க எல்லாருமே டிஎம்கே காரங்கன்னு பாக்குற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க வெளியே வந்து விஷுவலா பார்த்தா ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அவரே வந்து டிஎம்கே காரர் தான் இருப்பாரு. சும்மா இந்த வேற வேற பேரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மக்களை ஏமாத்த பாக்குறீங்க, இது மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கறத சொன்னது மட்டும் இல்லாம ஃபர்தரா ஹி கோஸ் ஆன் டு சே டிஎம்கே அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதான் சொல்றேன்ல இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு டிஎம்கே மேல ஒரு பயங்கரமான டார்கெட்டட் பாலிடிக்ஸா தான் இருந்துச்சு, ஒரு தாக்குதலா தான் இருந்துச்சு. டிஎம்கேக்கு வந்து உங்களோட பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து காசை நம்பி இருக்குது, என்னோட பாலிடிக்ஸ் எல்லாம் இந்த மாசை நம்பி இருக்குதுன்னு மக்களை கை காமிச்சிட்டு இது வரைக்கும் நீங்க அரசியலுக்கு வந்ததுல இருந்து நீங்க நிறைய ப்ராமிசஸ் இந்த டைம் நீங்க ஜெயிச்சீங்கன்னா பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, எஜுகேஷன் லோனை கம்மியாக்குவீங்கன்னு சொன்னீங்க, நீட்டை வந்து நீங்க கொண்டு வர நிறுத்திடுவீங்கன்னு சொன்னீங்க, இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு அது அந்த ஜெயலலிதாவோட ஸ்டைல் சொன்னீர்களே செய்தீர்களா அந்த மாதிரி வந்து அவங்க கத்தி கேட்டாங்க. அதெல்லாம் அந்த இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா எம்ஜிஆர் அண்ட் அண்ணா அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு டிவிகே அப்படின்னு சொன்னா. இப்ப ஜெயலலிதா அவங்களோட ரெஃபரன்ஸையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது எஸ்பெஷலி இந்த ஈரோட்ல எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த பெல்ட் இருக்குல்ல, இந்த கொங்கு பெல்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஜெனரலாவே ஏடிஎம்கேவோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. அங்க வந்து இருக்கிறப்போ ஜெயலலிதாவையும் நாங்க எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறோம். விமன் ஓட் வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு இருக்குது, ஏடிஎம்கே லாயல்ட்டி இருக்கும். ஸோ அதை டார்கெட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க அதே டோன்ல பேசுறாங்க. ஃபர்தரா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் மக்களுக்கு வந்து இலவசங்கள்னு சொல்றீங்க, மக்கள் காசுலயே நீங்க வரி பணம் மக்கள் கிட்ட இருந்தா காசு எடுக்கிறீங்க, மக்களோட காசு நீங்க இலவசம்னு சொல்லி கொடுக்கறது எல்லாமே யார் காசு, மக்களோட காசு. ஸோ அவங்களோட காசை டாக்ஸா போட்டு எடுத்துட்டு அவங்க கிட்டே திருப்பி இலவசம்னு கொடுக்குற சொல்றது வந்து சரி கிடையாது. அந்த வார்த்தையே தப்பா இருக்கு. நீங்க ஃப்ரீயா கொடுக்கலாம், மக்களோட காசுல மக்கள் கிட்ட திருப்பி கொடுக்குறீங்க, இது என்ன இலவசம்னு சொல்றது. அப்படி சொல்றது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிஎம்கேவோட ஒரு ஸ்டால்வார்ட் அவங்க வந்து பொன்முடி அவங்க பேசுறப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட்ல வந்து பேசுறப்போ ஓசியில போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பஸ் வந்து ஃப்ரீயா பெண்களுக்கு கொடுக்குறது ஓசியில தானே போறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி என்ன சொன்னாங்க, மக்கள் காசு மக்கள் கிட்ட திருப்பி கொடுக்குறீங்க, அதை வந்து ஓசியில போறேன்னு அசிங்கமாரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கெல்லாம் சரியா இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு மக்கள் கிட்ட இருந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே மேல இருக்கக்கூடிய டார்கெட்டட் அட்டாக்ல மோஸ்ட் ஏடிஎம்கே இஷ் அட்டாக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிக்கிறப்போ தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து எம்ஜிஆர் வந்து சொன்னது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா சொன்னது, இப்போ இவங்க அதையே கண்டினியூ பண்றாங்க. திமுக ஒரு தீய சக்தி. இது வந்து கான்சிஸ்டன்டா ஏடிஎம்கேவோட நீங்க ஏடிஎம்கேவோட பர்த்ல இருந்தே இப்போ வரைக்கும் அந்த கட்சியில இருக்கிற கேம்பெயின்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜெயலலிதா அவங்க இருந்த டயத்துல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி இருந்துகிட்டே இருக்கும். அதை இவங்களும் மறுபடியும் சொல்றாங்க. ஜெயலலிதாவோட பேரை ரெஃபர் பண்ணி ஜெயலலிதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணியே சொல்றாங்க. இது வந்து 2-3 விஷயங்களை பிரேக் பண்ணுது. இவ்வளவு நாள் பப்ளிக் டொமைன்ல கான்வர்சேஷன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கும்
அதாவது ஜெயலலிதா அவங்களுக்கும் விஜய் அவங்களுக்கும் செட் ஆகாது. ஏன்னா இவங்க வந்து அந்த தலைவா படம் பிரச்சனை அது இதுலாம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் அது பப்ளிக்காவே நடந்தப்ப எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்க அதையும் இப்போ பிரேக் பண்றாங்க. நான் ரொம்ப நாளா யோசிச்சேன், அவங்க ஏன் வந்து இவ்வளோ காட்டமா இருக்காங்க, டிஎம்கே ஏன் இப்படி விமர்சிக்கிறாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா எனக்கே இப்பதான் தெரியுது டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி. நான் மறுபடியும் சொல்றேன், டிஎம்கே தீய சக்தின்னு சொல்லிட்டு அதையும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இதெல்லாம் தான் மெயினா டிஎம்கே அகேன்ஸ்டான பொலிட்டிக்ஸா இருக்குது. அடுத்தது ஜெனரலாவே விஜய் அப்படின்னு சொன்னாலே, டிவிகே அப்படின்னு சொன்னாலே ஒரு கைண்ட் ஆஃப் விமர்சனங்கள் வரும்ல. அதுக்கு போகிறப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம், விஜய் வந்து 5 நிமிஷம் தான் பேசுறாங்க ஒரு இடத்துக்கு போனா, 4 நிமிஷம் தான் பேசுறாங்க, 6 நிமிஷம் தான் பேசுறாங்க. அப்புறம் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு அரசியலா, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வருது. எங்க நான் பேசுறத நான் ஒரு ஆளே இல்லைன்னா நான் 6 நிமிஷம் பேசினேன் 7 நிமிஷம் பேசினேன், நான் எவ்வளவு நிமிஷம் பேசுறேங்கிறத பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நான் பேசுறது மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். அவங்க என்னை கேள்வி கேட்டா பரவாயில்ல, இந்த கிரிட்டிக்ஸ்னு உட்காந்துக்கிட்டு இல்ல மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில உட்காந்துக்கிட்டு 6 நிமிஷம் பேசுறேன் 7 நிமிஷம் பேசுறேன்னு சொல்றதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றது ப்ராப்ளம்ஸை பேசுறதுதான அரசியல். அப்போ ஒரு ஊருக்கும் போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையை பேசுறேன், இதை தாண்டி உங்களுக்கு என்ன அரசியல் செய்யணும்? கெட்ட வார்த்தை பேசணுமா? அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவதூறு பத்தி அந்த மாதிரி அரசியல் பண்ணா அதெல்லாம் வந்து பண்ண தெரியும். பட் பண்ணிட்டேன்னா உங்களை மாதிரி நானும் மாறிடுவேன், எனக்கு அந்த மாதிரி மாற தேவையில்லை, அசிங்கமான அரசியல் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சினிமா டயலாக் பேசுறேன்னு இந்த மாதிரி விமர்சனங்களும் வருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்னொரு மாநாடு நடந்துச்சு. ஆக்சுவலா நான் அதை பத்தி ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன்னா, நான் வந்து டிஎம்கேவோட மாநாடும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டா? இப்போ டிஎம்கே ரூலிங் கவர்மெண்ட் அவங்க ஒரு மாநாடு வச்சிருந்தாங்க, யூத் மாநாடுன்னு நினைக்கிறேன். ஆனா அது பேசலாம் நினைச்சப்போ தான் இது நடந்துருச்சு. அந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு கோர சம்பவம் ஏற்பட்டுச்சு, அதை பத்தி நம்ம பேச வேண்டியது இருந்துச்சு, அதனால அதை பேச முடியல. பட் அகைன் அதுல வந்து சிஎம் சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு. அவங்க எதுக்கு ரெஃபரன்ஸ் சொன்னாங்கன்னா, பிஜேபி வந்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடணும்னு பாக்குது, பட் நீ என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, இது வந்து உள்ள வராது, நாங்க இருக்கோம், தமிழ்நாட்டோட கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அந்த டோன்ல அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்பீச்ல வந்து இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற இந்த ஒரு டயலாக் வந்து என்ன ஏதாவது இலக்கியத்திலிருந்து, தமிழ் இலக்கியத்திலிருந்து வருதா? இதுவும் சினிமா டயலாக் தானே. சினிமா டயலாக் பேசுறது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சினிமா டயலாக், வடிவேலு டயலாக், மறுபடியும் கொண்டைய மறந்துட்டீங்க, அந்த மாதிரி நிறைய டயலாக் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய விமர்சனம் இல்லங்கிற மாதிரி தன்மேல வைக்கப்படக்கூடிய கிரிட்டிசிசம்க்குலாம் பதில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா ஈரோட பத்தின இஷ்யூஸ். ஸோ அதுல என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் பெரியார். ஸோ எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு குஷியாகும். எல்லா தலைவர்களும் எந்த ஊருக்கு போனாலும் இதை பேசுவாங்க. அதுல வந்து பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய லீடர், ஈரோட்ல இருந்தவங்க அதுன்னு சொல்லிட்டு மெயினா அதுலயுமே வந்து ஆனா டிஎம்கே எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா, அவரு தனக்குன்னு எதுவும் பண்ணிக்கிட்டது இல்ல, ஆனா அவரு பேரை சொல்லிட்டு நீங்க வந்து காசை கொள்ளையடிக்கிறீங்க. சோ அவரோட பேரை சொல்லிட்டு பெரியார தான் டிஎம்கே தான் வந்து ஆக்சுவலா பெரியாரை இருக்கிறதுலே அதிகமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரீசென்ட் டைம்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா, பெரியாரோட ப்ராப்பரான வாரிசுங்க நாங்க தான் அப்படிங்கறது வந்து டிஎம்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியாரோட பேரை சொல்லிட்டு நீங்க ஏன் இவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க? அந்த மனுஷன் தனக்குன்னு எதுவும் கொள்ளையடிச்சது கிடையாது, அவர் பேரை ஏன் நீங்க கெடுக்குறீங்க? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா? நான் கேட்பேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து காளிங்கராயன் அவங்கள பத்தி பேசுறாங்க. காளிங்கராயன் யாருனால், இது ஆக்சுவலா தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கும் காளிங்கராயன் யாருன்னு தெரியாது. பட் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ வாவ், அந்த சைடு வந்து ஜென்ரலா கொங்குன்னு சொன்னா பயங்கர செழிப்பான ஒரு பகுதி, பயங்கர கிரீனரி இருக்கும்னு நம்மளுக்கு தோணும். ஆனா அதுக்கு காரணம் 800 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு மனுஷன், அதுக்கு முன்னாடி அந்த பகுதி இந்த பொள்ளாச்சி சைட்ல அப்படி இல்லங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஈரோடு சைட்ல அப்படி இல்லங்கிறது இருக்குல்ல, தட்ஸ் கிரேசி. ஒரு மனிதனோட உழைப்புனால அந்த சைடே வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அது ஒரு நாம் மாதிரி இருக்குது. பட் அது ஒரு செயற்கையா மனிதர்கள் வந்து ஒரு மனிதன் காளிங்கராயன் அப்படிங்கிற ஒருத்தங்க 800 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்கள் வந்து செழிப்பா இருக்கணும், அங்க இருக்கிற மக்களுக்கும் விவசாயம் இருக்கணும், வானம் பார்த்த பூமியா இருந்தது. அதாவது பேசிக்கா அங்க வந்து ஒண்ணுமே கிடையாது, மழை பெஞ்சா தண்ணி அவ்வளவுதான், வேற தண்ணியே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கெனால பில்ட் பண்ணி ஒரு டேம் எல்லாம் உருவாக்கி 800 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்தையே செழிப்பாக்கி இருக்காங்க. சோ காளிங்கராயன் அவங்களை பத்தி நான் தனியா வீடியோ போடணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல காளிங்கராயன் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி தனியா ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தேவைன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ண முடியும். பட் இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் கேரக்டர். அவரை பத்தி வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. மென்ஷன் பண்ணிட்டு அப்படி இருந்த ஒருத்தங்க இருக்கிற ஊர்ல இன்னைக்கு வந்து அந்த ஆறெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க, விவசாயிகளுக்கு எந்த நல்லதும் இல்ல, மஞ்சள். ஸோ ஈரோட்ல வந்து மஞ்சள் ப்ரொடக்ஷன், டர்மரிக் வந்து ரொம்ப ஹை ப்ரொடக்ஷன், அங்க வந்து தேவையான விஷயங்கள் செய்து தரப்படக்கூடியது கிடையாது, டெண்டர் போட்டு காசு அடிச்சிடுறாங்க. இந்த லோக்கல் விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு ஃபர்தரா எலக்ட்ரிசிட்டி. அண்ட் ஈரோடு சைடு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் சைஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். அங்க வந்து பயங்கரமா இந்த பி கார் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசை ஏற்றி வச்சு விற்கிறாங்க, நிறைய டெண்டர்ல காசு அடிக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து பிரைவேட் கிட்ட நிறைய எலக்ட்ரிசிட்டி வாங்கி அதுலயும் காசு அடிக்க பாக்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஈரோடு ரிலேட்டடாகவும்
கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன்ஸை வச்சிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த அந்த யூத் மாநாடு இருக்குல்ல டிஎம்கேவோடது, அதில் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுறப்போ சொல்லியிருந்தாங்க, டிவிகேவா இல்லை மொத்த விஜயனாவை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல, பட் அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ரெயின்போ மாதிரி சும்மா எல்லாரும் எக்ஸைட்டடா கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறம் கலைஞ்சு போயிடும், அந்த மாதிரி அது ஒரு மாயை, அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை, அந்த ஒரு டோன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அட்டை தான், அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. பட் இது எதுக்குமே இவங்க ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் சோஷியல் மீடியாவில் இருக்கிற கிரிட்டிசிசம்க்கும் இவங்க பதில் சொல்றாங்க, ஆனா டெபுட்டி சிஎம் பேசுற எதுக்குமே வந்து இவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னவே இவங்க வந்து பொசிஷன் பண்ணிக்கிறது நான் சிஎம்க்கு அகேன்ஸ்ட் தான் அப்படின்னு அந்த ஒரு கிளாஷுக்கு தான் வந்து இவங்களும் தன்னைத்தானே பொசிஷன் பண்ணிக்கிறாங்கிறது இந்த ஒரு மொத்த ஸ்பீச்சை பார்க்குறப்ப தெரியுது. ஏன்னா அவங்க அதை பேசுறப்ப நான் யோசிச்சேன், ஓகே இதுக்கு இந்த மாநாட்டில் இவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்கன்னு, பட் அவங்க அதை பற்றி டச் பண்ணவே இல்லை. ஸோ இதுவுமே முன்னாடி பின்னாடி நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னைக்கு டெபுட்டி சிஎம் கிட்டையும் போய் கேட்குறாங்க. இந்த ஸ்பீச் முடிகிறப்போ நிறைய டிஎம்கே தாக்குதல் இருக்குல்ல, டிசிஎம் கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஏன் இப்படி விஜய் பேசியிருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, டிஎம்கே வந்து கொள்ளையடிக்குதுங்கிறாங்க, டிஎம்கே தீய சக்திங்கிறாங்க, டிஎம்கே நீட்டை கொண்டு வரலங்கிறாங்க, இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட கேட்குறீங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க கேட்க முடியுமா, நீங்க அவங்க கிட்ட ஏதாவது கேட்க முடியுமான்னா பிரஸ்ல இருந்து சொல்றாங்க, இல்ல நாங்க அவங்கள பார்க்கல கேட்கலன்னா நீங்க போய் அதை கேட்டுவாங்க, நீங்க அவங்க போயிட்டு கிட்ட போய் முதல்ல பேசுங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் என்ன டார்கெட் பண்றாங்கன்னா, இவங்க வந்து பிரஸ்ஸையே பார்க்க மாட்டாங்க, மக்கள் கிட்ட வந்து இவங்க பிரஸ் மூலியமா பேசவே மாட்டாங்க, பிரஸ்ஸோட கொஸ்டின்ஸை இவங்களால ஆன்சர் பண்ண முடியாது, எங்களை எப்படி உங்க கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற டோன்ல அவங்க ஆன்சர் பண்ணிட்டு போறாங்க. ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு, ரொம்ப நாள்லாம் இல்லை, இன்னும் 3 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ இந்த 3 months வந்து இந்த மாதிரி டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி எல்லாருமே ரொம்ப சூடு பிடிச்சி ஒரு ஜோனை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இன்னும் எலெக்ஷன் க்ளோஸ் ஆக மற்றதையும் நம்ம கவர் பண்ணும். பட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே அந்த நாய்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில். ஏன்னா இவங்க அந்த நாய்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. மற்ற பார்ட்டிஸ் வந்து அந்த நாய்ஸ் கிரியேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் இது வந்து சோஷியல் மீடியா வேறு ரியாலிட்டி வேறுன்னு சொல்கிற காலகட்டம் இல்லை, எல்லாமே மெர்ஜ் ஆகிட்டு இருக்கிற காலகட்டம். ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங்காக கண்டெஸ்ட் பண்ணாதான் அது டெமோக்ரஸி ஜெயிக்கும் கடைசியில். மக்கள் வந்து அப்போ தான் நம்ம ஜெயிப்போம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் யார் கரெக்டானவங்கன்னு. எல்லாருமே பேசணும், எல்லாரும் பேசுறதும் எல்லாருக்கிட்டே போய் சேரணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் அவங்க சைட்ல எஃபர்ட் போடணும். ஸோ இது எல்லாருமே பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன். அண்ட் எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என்ன நடக்குதுன்னு. நீங்க இதுல கனெக்டடா இருக்கணும், எனக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அடுத்த டாபிக் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரி ப்ரொஃபைல், ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.